ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வார்த்தையில் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணவும் செஞ்சுருப்பீங்க. எந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணணும், எதை எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைய நீங்க பார்த்துருப்பீங்க. என்னென்ன இருக்கு? தட்ஸ் வாட், திஸ் இஸ் வாட், தட்ஸ் வை, திஸ் இஸ் வை. இந்த தட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம தட்ஸ் அப்படிங்கிறத மாரி சேர்த்து சொல்லுவோம். தட்ஸ், இட்ஸ் அப்படின்னு சொல்ற மாரி தட்ஸு, தட்ஸ் வாட், தட்ஸ் வை அப்படிங்கிற மாரி சேர்த்து சொல்லுவோம். திஸ்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இஸ்ஸ பிரிச்சு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போ இதற்கு தமிழாக்கம் என்னன்னு சொல்லிக் குடுத்துட்டு, டென்ஸில் இது எப்படி வந்து வேலை செய்யுது, எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதோட தமிழாக்கம் என்ன? தட்ஸ் வாட் அப்படின்னா பாருங்க, அதைத்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதைத்தான், தட் அப்படின்னாலே அதைன்னு வந்துடணும். திஸ் அப்படின்னாலே இதைத்தான் அப்படின்னு நம்ம அந்த பர்டிகுலர் இதை மட்டும் மாற்றுறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதைத்தான், இதைத்தான். தட்ஸ் வை அப்படின்னா இது ரீசனை கேட்குது. ஒய் அப்படின்னாலே ரீசனை சொல்லணும். அதனால் அதனால் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும். சரிங்களா? அதனால் தான், அவ்வளோதான். ஓகே. திஸ் இஸ் ஒய் அப்படின்னா இதனால் தான். சரிங்களா? இதனால் தான், அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட தமிழாக்கம். ஆனால் எங்கே எதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும். பாருங்களேன், இந்த தட்டுக்கும் திஸ்ஸுக்கும் இருக்க சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். நார்மலாகவே இந்த தட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டி காட்டும் அந்த பெயர் சொல்லி கீழே வரும். ஓகேங்களா? அதாவது தட் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்தெந்த பொருளுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அந்த பொருளை நம்ம பக்கத்தில் இருக்காதுன்னு அர்த்தம். எப்படி நமக்கு க்ளோஸாக இருக்காது. இந்த இடத்துல ஒரு பொருள் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸோ இல்லாட்டி அதோட விசினிட்டியை பற்றி நான் பேசலை. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், டென்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த பர்டிகுலர் திங்கு ப்ரெசன்ட் கூட கனெக்டில் கிடையாது. அப்போ திஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் கூட கனெக்டில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. தட் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் கூட கனெக்டில் கிடையாது. திஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் கூட தான் கனெக்டில் இருக்குது. ஆனால் இதை வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். கான்வர்சேஷன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க, இல்லை நம்மளை சுற்றி ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்களுக்கு நாம் இப்போ பேச போகிற இல்லாட்டி பேசிகிட்டு இருக்க அந்த சம்பவத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிந்திருந்தால், அதோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அதோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு தெரிந்திருந்தால், நாம் அந்த இடத்துல அதைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம சொல்ல போகிற கருத்தாக இருக்கட்டும், எதாவாக இருக்கட்டும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டோட பேக்ரவுண்டை நம்ம சொல்ல தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு நாம் இப்போ பேசிகிட்டு இருக்க இல்லாட்டி எந்த இன்சிடெண்ட்டை ரெஃபர் பண்ணுறோமோ அதை பற்றின ஐடியாவே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு இல்லை. 0% நாலேஜ். அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றின 0% நாலேஜ் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு இருக்குன்னா, நாம தான் அந்த இன்சிடெண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ப்ரெசென்ட்டில். அப்போது ப்ரெசென்ட்டில் நாம தான் அந்த இன்சிடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன், ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதற்கடுத்து ஒரு ரீசனை சொல்கிறோம், அதற்கடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதைத்தாங்க நானும் செஞ்சேன், இதைத்தாங்க நானும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ ப்ரெசென்ட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு சில சென்டென்ஸை பேசுகிறோம்னா, அந்த இடத்துல இதைத்தான் அப்படிங்கிற அந்த திஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதைத்தான் நான் வந்து ஒன்று பாஸ்ட்டுக்கும் ஒன்று ப்ரெசென்ட்டுக்கும் சொன்னேன். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஐடியாவை வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே உட்காந்துரும். சரிங்களா? இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்டு இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டுக்கு அடுத்து என்றைக்குமே நீங்கள் ஒரு மெயின் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடவே வேண்டாம். ஓகே. தட்ஸ் வாட்டாக இருக்கட்டும், திஸ் இஸ் வாட்டாக இருக்கட்டும், தட்ஸ் ஒய்யாக இருக்கட்டும், திஸ் ஒய்யாக இருக்கட்டும், அதற்கப்புறம் என்ன பண்ணணும், என்றைக்குமே ஒரு மெயின் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். மெயின் கிளாஸ்னால் என்ன சொல்லுங்கள்? மெயின் கிளாஸ்னால் என்ன? சப்ஜெக்ட், வேர்பு, இந்த மாதிரி முழுமையான அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள், அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர்.
ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எங்கூட சேர்ந்து அப்படி என்ன பண்ணுங்கள், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. மறுபடியும் இதோட ஒரு சில முக்கியமான ரூல்ஸை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்பப்போ சொல்லுவேன், அப்போ தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே உட்கார மறந்து போயிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா அதைத்தான் இதைத்தான் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, தட் இஸ் வாட், திஸ் இஸ் வாட் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எது பாஸ்ட்டு எது ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுல்ல, அதை வந்து இப்போ கிளியராக சொல்லித்தரேன். முன்னாடி சொன்ன ஸ்லைடில் ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு சில ஐடியா மட்டும் கொடுக்குறேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. அதைத்தான் இதைத்தான். இப்போது அதைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும் பொழுதே நமக்கு தமிழில் ஒரு அர்த்தம் தெரியுது. என்னென்னா, ஆல்ரெடி அந்த சம்பவத்தை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஆப்போசிட்டில் இருக்க லிசனருக்கு தெரியும்னு அர்த்தம். அதனால தான் நம்ம அதைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, அந்த சம்பவத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா அந்த பர்சனுக்கு தெரியும். அதனால நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்டை ரெஃபர் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போ எழுதலாம் வாங்க. எப்பயுமே இந்த தட்ஸ் வாட்டாக இருக்கட்டும், திஸ் இஸ் வாட்டாக இருக்கட்டும், தட்ஸ் வை, திஸ் இஸ் வை, இந்த வார்த்தையில் எங்கே வந்தாலும் சரி, இதற்கடுத்து 100% நீங்கள் ஒரு மெயின் கிளாஸ் போட்டே ஆகணும். அது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி. எப்படி 100% ஒரு மெயின் கிளாஸ் நீங்கள் போடணும். போடலாமா வாங்க. அதைத்தான், ரொம்ப சிம்பிள். ஓகே, தட்ஸ் வாட், அவர் என்னிடம் சொன்னார். அவர் என்னிடம் சொன்னார், இதெல்லாம் சிம்பிளான சென்டென்ஸ் தான். அவர் என்னிடம் சொன்னார். அப்புறம் he told me, அவ்வளோதான். அவர் என்னிடம் சொன்னார். தட்ஸ் வாட் he told me. ஏதோ ஒரு விஷயத்தை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியும். சிம்பிளாக சொல்கிறான், ஏங்க அதைத்தாங்க அவர் எங்கிட்ட சொன்னார். எதைத்தான், அது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ப்ரெசென்ட்டில் இப்போ தான் நம்ம அந்த விஷயத்தை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறோம். இப்போ தான் அதவே ரிவீல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும், திஸ் இஸ் வாட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். இதனால தான் நான் போன ஸ்லைடில் சொல்லியிருந்தேன், ஒன்று பாஸ்ட்டுக்கும் இன்னொன்று ப்ரெசென்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் ரீசன். பாருங்கள், இதைத்தான் நான் அவரிடம் சொன்னேன். ஓகே, திஸ் இஸ் வாட் நான் அவரிடம் சொன்னேன். அப்போது ஐ டோல்டு ஹிம். ஐ எந்த இடத்துல வந்தாலும் கேபிட்டல் தான், ஸ்மால் லெட்டரே கிடையாது. ஐ மட்டும் தனிச்சு வரும்போது எந்த இடத்துல வந்தாலும் அது கேபிட்டலில் தான் வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதைத்தான் அவள் விரும்புகிறாள். எதைத்தான், நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அந்த பொண்ணோட விருப்பத்தை பற்றி ஆல்ரெடி தெரியும். நம்ம எகைன் அதை இங்கே இப்போ மென்ஷன் பண்ணுறோம். பாஸ்ட்லேயே அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த விஷயத்தை தெரியும். இப்போ மென்ஷன் பண்ணுறோம் ப்ரெசென்ட்டில். புரியுதுங்களா? அதைத்தான் விரும்புகிறா. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், அதைத்தான். ஓகே, தட்ஸ் வாட் விரும்புகிறாள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது ஷீ லைக்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். தட்ஸ் வாட் ஷீ லைக்ஸ். இதைத்தான் அவள் விரும்புகிறாள். இதைத்தாங்க அவள் விரும்புகிறா. அப்போ இதைத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் எதை விரும்புகிறாங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாது. இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதைத்தான் அவள் விரும்புகிறாள். பாருங்கள், திஸ் இஸ் வாட் ஷீ லைக்ஸ். அவ்வளோதான். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் ஜுஜுபி. சிம்பிளோ சிம்பிள். ஓகே, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்போ நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் ஆல்ரெடி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஓகே, தட்ஸ் வாட் நாங்கள் எதிர்பார்த்தோம். வி ஆன்டிசிபேட்டட். எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவீங்க நிறைய பேர், ஆன்டிசிபேட்டட்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல வார்த்தை. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ப்ரெசென்ட்டில் இருக்குது. பாருங்கள், திஸ் இஸ் வாட் வி ஆன்டிசிபேட். இல்லாட்டி வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். திஸ் இஸ் வாட் வி ஆர் ஆன்டிசிபேட்டிங், திஸ் இஸ் வாட் வி ஆன்டிசிபேட். இப்போ புரியுதுங்களா? ஏன் தட்டு யூஸ் பண்ணுறோம், ஏன் திஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு? ரொம்ப சிம்பிள். ஓகே, இதை வந்து நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சிம்பிளாக அதைத்தான் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்ணை மூடி தட்டுன்னு போட்டுருங்க. இதைத்தான் சொல்கிறீங்களா, கண்ணை மூடி திஸ்ன்னு போட்டுருங்க. வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் தட் இஸ் வை, திஸ் இஸ் வை அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் திஸ் இஸ் வைக்கும்
தட்ஸ் ஒய்க்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை நாம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசுகிறோம். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாட்டி ரீசன் கொடுக்குறோம் அப்படின்னா நாம் தட்ஸ் ஒய் அப்படிங்கிற வார்த்தையும், அந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது, ப்ரெசென்ட்டில் இப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஓப்பன் பண்ணி அதற்கான ஒரு ரீசனை கொடுக்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஒய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால்தான் நாங்கள் திருமணத்திற்கு வரவில்லை. அப்போ நாம் திருமணத்திற்கு வராத ரீசன் ஆல்ரெடி மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். அதை என்ன பண்ணுறோம், மறுபடியும் நாம் சொல்லி காட்டுறோம், அவ்வளோதான். அதனால்தான் நாங்கள் திருமணத்திற்கு வரவில்லை. இது மெயின் கிளாஸ், இது நம்மளோட ரூட் வேர்டை போட்டுட்டு மெயின் கிளாஸ் எழுதிடலாம். ஓகே, அதனால்தான். அப்போது தட்ஸ் ஒய், அவ்வளோதான். தட்ஸ் ஒய் நாங்கள் திருமணத்திற்கு வரவில்லை. அப்போ வி டின்ட் அட்டெண்டுன்னு சொன்னால் போதும். இங்கே வரவில்லை அப்படின்னு இருக்கு, அப்போ பாஸ்ட்டு. அப்போ அங்கே வரவில்லைன்னு இருக்கு, அப்போ வி டின்ட் கோ அப்படின்னு போடலாம். அப்படின்னு வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க, சென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? பாருங்கள், வி டின்ட் அட்டெண்ட் த வெட்டிங். மேரேஜ்னு சொல்லக்கூடாது, வெட்டிங் தான் சொல்லணும். நிறைய பேர் மேரேஜ்னு சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. மேரேஜ் வராது, வெட்டிங். பாருங்கள், தட்ஸ் ஒய் வி டின்ட் அட்டெண்ட் த வெட்டிங். தட்ஸ் ஒய் வி டின்ட் அட்டெண்ட் த வெட்டிங். அதே தான் சொல்ல போகிறோம். ஆனால் நாம் வராததுக்கான ரீசன் யாருக்குமே தெரியாது. இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ரீசனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் சொல்கிறோம், இதனால தாங்க நாங்கள் வரல அப்படின்ட்டு. பாருங்கள், இதனால தான் நாங்கள் வரவில்லை. அப்போது திஸ் இஸ் ஒய் we didn't attend the wedding. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஒன்று புரியுது. தட்ஸ் ஒய் அப்படின்னா நாம் ரீசன் மட்டும் சொன்னால் போதும், பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி மற்றவங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ஒய் அப்படிங்கும் போது நம்ம ரீசனும் சொல்லணும், அந்த ரீசனுக்கான பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம தான் இப்போ ப்ரெசென்ட்டில் ஓப்பன் பண்ணணும். புரியுதுங்களா? இது அதற்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். அதனால தான் இன்னும் நான் பொறுமையாக இருக்கிறேன் ப்ரெசென்ட்டில் இருக்குது. எதனால தான் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட் மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, தட்ஸ் ஒய் ஓகே ஐ ஆம் ஸ்டில் பி பேஷண்ட். அவ்வளோதான். ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறேன். ஐ எம் ஸ்டில் பி பேஷண்ட். பாருங்கள், தட்ஸ் ஒய் ஐ எம் ஸ்டில் பி பேஷண்ட். தட்ஸ் ஒய் ஐ எம் ஸ்டில் பி பேஷண்ட். அதே பாருங்கள், இதனால தான்டா இன்னும் நான் அமைதியாக இருக்கேன். இப்போ தான் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம், அதனால் அதை ரீசனாக சொல்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? இதனால் தான் இன்னும் நான் அமைதியாக இருக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஒய் ஐ எம் ஸ்டில், இல்லாட்டி இங்கே ஐ எம் ஸ்டில்னு கூட வேணாம், நம்ம இன்னொரு ஃப்ரேஸ் இருக்குது, அதை கூட எழுதலாம். பாருங்கள், ஐ ஸ்டில் ரிமைன் சைலண்ட். ஓகே, ஐ ஸ்டில் ரிமைன் சைலண்ட். இது கூட நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். பாருங்கள், திஸ் இஸ் ஒய் ஐ ஸ்டில் ரிமைன் சைலண்ட். இதனால தான் நான் இன்னும் பொறுமையாக இருக்கேன், இதனால தான் இன்னும் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிமைன் சைலண்ட்னா அமைதி. ஓகே, திஸ் இஸ் ஒய் ஐ ஸ்டில் ரிமைன் சைலண்ட். அதனால்தான் அந்நிறுவனம் போனஸ் வழங்குகிறது. ரீசன் தெரியும். ஓகே, பாருங்கள், தட்ஸ் ஒய் த கம்பெனி ஓகே வழங்குகிறது. அப்போ ப்ரொவைட்ஸ் போனஸ். அவ்வளோதான். தட்ஸ் ஒய் த கம்பெனி ப்ரொவைட்ஸ் போனஸ். தட்ஸ் ஒய் த கம்பெனி ப்ரொவைட்ஸ் போனஸ். இதனால தான் நிறுவனம் போனஸ் வழங்குகிறது இல்லை. அதுக்கான ரீசன் இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது எதனால் அப்படிங்கிற ரீசன். இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் அந்த ரீசனை இப்போ ப்ரெசென்ட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துமே தெரிஞ்சுக்கிறாங்க அதோட பேக்ரவுண்ட் பற்றி. ஓகே, இதனால் தான். ஓகே, this is why the company போனஸ் வழங்குகிறது இல்லை, ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஓகே, doesn't provide bonus. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு? அப்போது தட்ஸ் வாட்டுக்கும் திஸ் இஸ் வாட்டுக்கும், தட்ஸ் ஒய்க்கும் திஸ் இஸ் ஒய்க்கும் உங்களுக்கு இனிமேல் டவுட்டே வரக்கூடாது. மேக்ஸிமம் இந்த தமிழில் நீங்கள் இந்த வார்த்தை யோசிச்சிங்கனாலே இங்கிலீஷில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஒருவேளை தட்ஸ் வாட் அண்ட் திஸ் இஸ் வாட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இப்போ ஒரு சில ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குற ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு
எதனால் திஸ் இஸ் வாட், தட் இஸ் வாட், திஸ் இஸ் வை, தட் இஸ் வை வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசிங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.